வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 12th டிப்ளமோ எனி டிகிரி. நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தாவே போதும், மினிமம் டிகிரி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது என்ன போஸ்ட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்யர்மெண்ட் 2024, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்னா 30,000 to 40,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜே வந்து தராங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 29/8/2024 அப்ளை பண்ணணும். அதாவது இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் பார்ப்பாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு வைப்பாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு டைரக்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அவங்க ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் மூலிமா தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். வாங்க இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். என்ன அப்படின்னா அக்னி வீரவாயு ஸ்போர்ட்ஸ் இன்டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த போஸ்ட்டு. அக்னி வீரவாயு அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் இந்தியன் மேல் கேண்டிடேட்ஸ். அதாவது யாருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தராங்கன்னா அன்மேரிட் இந்தியன் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் வேணாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்களுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் போர்ஷன் கேட்டகிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அத்லெட்டு, பாக்ஸிங், கிரிக்கெட்டு, சைக்கிளிங், ஹேண்ட்பாலு, பேஸ்கெட் பால், சைக்கிள் பூல், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக்கு, ஹாக்கி, ஸ்விம்மிங்கு, ஷூட்டிங்கு, வாலிபால், கபடி, வாட்டர் பூலு, வெயிட் லிஃப்டிங், இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஆல்ரெடி இதுக்கான அப்ளிகேஷன் இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 August 2024 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 29 August 2024 சொல்லியிருக்காங்க. அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போய் அந்த டேட்டுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது ஏஜ் லிமிட் வந்து எப்படி இருக்குன்னா கேண்டிடேட் பார்ன் பிட்வீன், நீங்கள் எதுக்கு இடையில பிறந்திருக்குன்னா 2 January 2004 to 2 July 2007 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால், நீங்கள் அதுக்குள்ளே பிறந்திருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவராக இருப்பீங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரிட் மேல் தான் கேட்டிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் +2 முடிச்சிருந்தா 10th to +2 இன்டர்மீடியட்டாக இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கணும், அதாவது டிப்ளமோனா எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கணும், அதர் டிகிரிஸ்னால் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், அதாவது நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கணும்னு ஒரு டைம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனிட்டரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து அவங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். அதில் ஹைட்டு, வெயிட்டு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, நோ ரிஸ்க் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி, அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பாடி டேட்டோ சர்டிஃபிகேட்ஸ், பாடி டேட்டோவுக்கும் தனியாக சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. கன்சன்ட் ஃபார்ம் ஃபார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்டு மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கன்சன்ட் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணணுன்னா டேர்ம்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் பாருங்கள், அதாவது கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் இன் ஹேண்ட் 70% அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 30,000, இன் ஹேண்ட் வந்து 21,000 வந்து உங்களுக்கு கைக்கு வர மாதிரி இருக்கும். கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீரா காப் ஃபண்ட் அப்படின்னா அதில் ஒரு 9,000, கான்ட்ரிபியூஷன் டு ஃபண்ட் ஆஃப் கோல் அப்படிங்கிறது ஒரு 9,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க.
அது பார்த்துங்க. அதே மாதிரி செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அப்படின்னு ஒவ்வொரு இயராக பிரிச்சுருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே வந்து ஃபோர்த் இயரில் பாருங்கள், அப்ராக்சிமேட்லி 10.4 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ், சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. டேட் ஃபஸ்ட்டு டே எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 18 September 2024 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டே வந்து அடுத்த நாளே. அதே மாதிரி தேர்ட் டே, ஃபோர்த் டே தான் வந்து டாக்குமெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஃபிஃப்த் டே பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மறுபடியும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஏர்ஃபோர்ஸோட, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நடக்கிற ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ். இதே ஒரு டைம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் ட்ரையல்ஸு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஹவு டு அப்ளைனா ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான லிங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் மூலிமா போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி குட் குவாலிட்டி பிக்சரில் இருக்கணும். அது வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணுங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அது வந்து பார்த்துக்குங்க. ஃபோட்டோ சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், நம்ம சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் சைஸ் பார்த்திங்கன்னா 10 KB to 50 KB இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே அது காமன் தான். 100 rupees வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்கள ஏதாவது கொரி அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறக்கு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸையும் வந்து பார்த்துக்குங்க. அது மூலிமா நம்ம அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி எனி ஏதாவது கொரிஸ்னால் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்கோ, இல்லை நான் ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், ஸ்போர்ட்ஸ் ரீதியாக போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.